ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஜினியர் டிசைன்ஸ் தமிழ். ஸோ நம்ம நேற்று கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோட், எக்ஸ்டெண்ட், ஜாயிண்ட், அரே, பாலிலைன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இது யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெச் அப்படின்ற ஒரு கமெண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரெச் அப்படின்ற கமெண்ட் வந்து என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிட்டு இதை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணும் பொழுது எனக்கு இதில் மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் காமிக்குது. அதாவது ஸ்டார்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட், அப்புறம் எண்டு பாயிண்ட் அப்படின்றது, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெச் அப்படின்றது என்னன்னா, இப்போது நான் கர்சரை வந்து இந்த பாயிண்ட்டுக்கிட்ட கொண்டு போனேன் அப்படின்னா ஒரு லாக் ஆகுதா, அந்த இடத்துல கொண்டு போகும்போதே இப்படி லாக் ஆகுது. ஸோ லாக் ஆகும் பொழுது நான் வந்து கிளிக் பண்ணி நான் வந்து இந்த டேரக்ஷனில் நான் வந்து மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த லைன் என்ன ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதோட லென்த் வந்து டிஃபர் ஆகுது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெச் அப்படின்றது. அதாவது நான் இப்போ கமெண்ட் யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு மெத்தடை நான் வந்து சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸோ கமெண்ட் யூஸ் பண்ணுறது வந்து அதிகமாக வந்து தேவைப்படாது. ஒரு சில இடத்துல வந்து நம்மளால் இந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா? அதாவது இப்போ லைனை நான் கிளிக் பண்ணி இப்போ இப்படி ட்ரா பண்ண பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணும் பொழுது நமக்கு ஈஸியாக வருது. ஒரு சில இடத்துல இது வராது. அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெச்சோட கமெண்ட் என்ன அப்படின்னா எஸ்டிஆர் என்டர். ஸோ எஸ்டிஆர் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலே இந்த டூல் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் நம்ம எல்லாத்துக்கும் வழக்கம்படி நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ண முடியாது. அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஆப்ஜெக்டை. ஸோ அது மாதிரி இந்த ஸ்ட்ரெச்சுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன் கூடாது அப்படின்னா, நம்ம எந்த பார்ட்டை, அதாவது இப்போ நான் ஸ்டார்ட் பாயிண்ட்டோ இல்லை எண்டு பாயிண்ட்டோ தான் நான் இந்த லைனில் வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நான் க்ரீன் பாக்ஸ்னால, அதாவது என்னோட கர்சரை வந்து நான் வந்து மேல் டைரக்ஷனில் கிராஸாக நான் இழுத்தேன் அப்படின்னா க்ரீன் பாக்ஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த க்ரீன் பாக்ஸ்னால எந்த பாயிண்ட்டோ, அதாவது ஸ்டார்ட் பாயிண்ட்டோ இல்லை எண்டு பாயிண்ட், எந்த பாயிண்ட்டோ அதோட எண்டில் வந்து நம்ம இப்படி செலக்ட் பண்ணோம். ஸோ இதுவுமே ஃபுல்லாக தானே ப்ரோ செலக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக தான் செலக்ட் ஆகும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். எப்படின்னா, நம்ம பாயிண்ட் வந்து நம்ம இழுத்தோம் பார்த்தீங்களா, அதாவது கர்சரில் க்ரீன் பாக்ஸ் செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து நம்ம இந்த பாயிண்ட்டை தான் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பண்ணியிருப்போம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கர்சர் பாயிண்ட் காமிக்கும். ஸோ இதில் எந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ண நினச்சிங்களோ அந்த பாயிண்ட்டில் வச்சு கர்சரை வச்சு நீங்கள் டேரக்ஷனில் மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெச் ஆகும், ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கமெண்ட் வந்து 2 விதமாக பயன்படுத்தலாம். 2 விதமாகவும் வந்து வேறு வேறு இடத்துல டிஃப்ரெண்ட்டாக பயன்படும், ஓகேவா? ஸோ இந்த கமெண்ட் நல்லா யூஸ்ஃபுல்லான கமெண்ட் தான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேக் அப்படின்ற ஒரு கமெண்ட் பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அப்படின்றது நிறைய இடத்துல தேவைப்படக்கூடிய ஒரு கமெண்ட் தான். ஸோ இந்த பிரேக் அப்படின்னா என்னென்னா, ஒரு லைன்லேயோ இல்லை ஒரு இடத்துலையோ வந்து நம்ம வந்து அந்த ஸ்பெசிஃபிக்காக உள்ள பார்ட்டை மட்டும் பிரேக் பண்ணி காமிக்கிறது. அதாவது இப்போ ஒரு லைன் நான் இப்படி ட்ரா பண்ணுறேன். இந்த லைனை வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், இப்படி ஒரு லைன் இருக்கணும், இப்படி ஒரு லைன் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இடையில இந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்கா? ஸோ அந்த கேப்பை கிரியேட் பண்ணுறது தான் பிரேக் அப்படின்றது, ஓகேவா? ஸோ இந்த பிரேக் அப்படின்ற கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ பிரேக்கோட ஷார்ட்கட் வந்து பிஆர் என்டர். ஸோ பிஆர் என்டர் கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அதாவது எந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு செலக்ட் பண்ணணும், பிரேக் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இது நீங்கள் நார்மலாக வந்து இப்படி லைனை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்களா, நான் வந்து இப்போ எந்த பாயிண்டில் கிளிக் பண்ணனோ அதுலேருந்து எனக்கு வந்து பிரேக் ஆகுது, ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ பிரேக் பிஆர் என்டர் கொடுக்கணும். பிஆர் என்டர் கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற இடத்துல இப்போ நீங்கள் மிட் பாயிண்ட்டுக்கிட்ட வச்சு நீங்கள் இந்த இடத்துல கர்சரை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மிட் பாயிண்ட்லேருந்து அந்த பிரேக்கோட டிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் ரைட் சைடும் கொடுக்கலாம், இல்லை லெஃப்ட் சைடும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேல்யூ கொடுத்தும் நீங்கள் வந்து பிரேக் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து கர்சர் மூமெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரேக் ஆயிரும், ஓகேவா? ஸோ இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நிறைய டைமென்ஷன் லைன்லாம் வந்து கிராஸ் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இதை பிரேக் பண்ணி காமிக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டைமென்ஷன் வந்து இப்படி இருக்குது. இப்போ இப்படி எடுக்கிறேன், ஒரு டைமென்ஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு இதில் வந்து கிளாஷ் ஆகக்கூடாது. அதாவது கிளாஷ் அப்படின்னா இதில் வந்து இடிச்சுக்கிட்டு போகக்கூடாது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இந்த பிரேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அதை காமிக்கலாம், ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் லைன் அப்படின்ற ஒரு கமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ் லைன் அப்படின்றது இன்ஃபினிட்டியான லைன். இன்ஃபினிட்டி அப்படின்னா ஒரு லைனை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கும், எண்டு பாயிண்ட் இருக்கும். அதாவது ஒரு ஆரம்ப இடம் இருக்கும், ஒரு முடிவு இடம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த லைனுக்கு வந்து அது மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைன் தான், ஓகேவா? ஸோ எக்ஸ் லைனோட ஷார்ட்கட் வந்து என்னென்னா எக்ஸ்எல் என்டர். ஸோ எக்ஸ்எல் என்டர் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கமெண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஆங்கிள், பைசெக்ட், ஆஃப்செட் அப்படின்னு இருக்கும். ஸோ இல்லை நம்ம அதிகபட்சமாக ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இந்த லைன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை பேசிக்காக வச்சு நமக்கு டிஃப்ரெண்ட்டான, அதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம டைமென்ஷன் எடுக்கிறதுக்கோ அப்படி இல்லைனா வந்து
நம்ம டிராயிங் வந்து ப்ரீஃப் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நடுவில் வந்து நம்ம ப்ளஸ் லைன் போடுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ப்ளஸ் லைனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் டினோட் பண்ணி லைன் போடுறதோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி கர்வ் வரைகிறதோ நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே இந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் எக்ஸ் லைனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் எக்ஸ் லைன் செலக்ட் பண்ணுறேன். அதில் ஹரிசாண்டல் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்ஃபினிட்டியாக வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாயிண்ட் வந்து என்னோட சென்டரில் இருக்குது. ஆனால் லைன் வந்து எப்படி இருக்குது? ஸ்டார்ட் பாயிண்ட் எண்டு பாயிண்டே கிடையாது, இன்ஃபினிட்டி லைனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை டைம் வேணுமோ நம்ம அத்தனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இப்போ நான் எஸ்கேப் எழுதிட்டு மறுபடியும் நான் கமெண்ட் டைப் பண்ணுறேன். கமெண்ட் டைப் பண்ண பிறகு இதில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் வெர்டிகல் அப்படின்னு அடுத்த ஆப்ஷன் இருக்கா? ஸோ வெர்டிகல் அப்படின்ற செலக்ட் பண்ணால் எனக்கு வெர்டிகல் லைன் வரும். ஸோ இதான் இந்த கமெண்டோட யூசேஜ். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட டிராயிங் வந்து நம்ம வந்து அக்யூரேட்டாக நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதாவது இப்போ இந்த சைட்லேருந்து நான் அப்படி ஆரம்பிக்கிறேன், இங்கேருந்து நான் அப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரே லைன் அப்படின்ற ஒரு கமெண்ட் தான் பார்க்க போகிறோம். இது எக்ஸ் லைனோட ஆப்போசிட் கமெண்ட். ஓகேவா? எப்படி சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸ் லைனுக்கு வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் கிடையாது, ஆனால் அந்த ரே லைனுக்கு வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் உண்டு, ஆனால் எண்டு பாயிண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ ரே லைனோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா RAY என்டர். ஸோ RAY என்டர் கொடுத்தோன்னே இதில் வந்து ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட்டுன்னே நம்ம கமெண்ட் பண்ணல காமிக்குது பார்த்தீங்களா? அதாவது இதுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்குது ஆனால் எண்டு பாயிண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு என் கர்சரை நான் எந்த சைடு மூவ் பண்ணுறேன் அப்படின்னோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா இன்ஃபினிட் லைன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ் லைனும் ரே லைனும் கமெண்ட் வந்து நம்ம இப்படி தான் வந்து பயன்படுத்தணும். ஸோ இது வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்ம கிளாஸில் வந்து டயக்ராம்ஸ் பார்க்கும்போது இதை டீட்டெயில்டாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே ரெஃபரன்ஸுக்கு போடக்கூடிய லைன், அதாவது நம்ம ரெஃபரன்ஸுக்கு போட்டு யூஸ் பண்ணக்கூடிய லைன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிகான் அப்படின்ற ஒரு கமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ பாலிகான் அப்படின்றது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ பாலிகான் அப்படின்னா என்னது? இந்த நெட்டு ஷேப்பு அந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். பாலிகான் அப்படின்றது ஒரு 5 சைடோ 6 சைடோ இருக்கும். ஓகேவா? பாலிகான் அப்படின்னாலே சைட்ஸை மென்ஷன் பண்ணக்கூடியதான் பாலிகான். ஓகேவா? ஸோ இந்த பாலிகானோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா POL என்டர். ஸோ POL என்டர் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்பர் ஆஃப் சைடுன்னு தான் கேட்கும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் சைடு அப்படின்னாலே அதோட சைட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நெட் எடுத்துக்கோங்க அப்படின்னா அதில் ஒரு 5 சைடு இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து 5 சைடு அப்படின்றத டைப் பண்ணுறேன். 5 அப்படின்னு கொடுத்து டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இதில் நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குது? சென்டர் ஆஃப் தி பாலிகான் அப்படின்னு கேட்குது. இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணாலும் அதோட சென்டர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு கேட்கும். அதே மாதிரி ஒரு பாலிகான் ட்ரா பண்ணாலும் அதோட சென்டர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு கேட்கும். ஸோ நான் வந்து என்னோட கர்சரை இங்கே வச்சு நான் வந்து ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணதும் இதில் அடுத்த ஆப்ஷன் என்ன கேட்குது அப்படின்னா இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள், சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் சர்க்கிள் அப்படின்னு 2 டாபிக் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து எஸ்கேப் கொடுத்துட்டு 2 சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு சர்க்கிளும் இதே சர்க்கிளை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்படி ஒரு சர்க்கிளும் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 2 சர்க்கிளை வச்சு நான் அதை டிஃபைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பாலிகானோட ஷார்ட்கட் என்னது? POL என்டர். ஸோ POL என்டர் கொடுத்ததும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் கொடுப்போம். ஸோ அதில் நான் வந்து 5 அப்படின்னு கொடுத்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ 5 அப்படின்னு என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் எது இதோட சென்டரோ அதை நமக்கு கேட்கும். ஓகேவா? ஸோ பாலிகானோட சென்டர் எது அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம கர்சரில் வந்து இந்த சர்க்கிளோட சென்டரை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது? இதில் நெக்ஸ்ட்டு இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள் அப்படின்னு இருக்கா? இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள் அப்படின்னா சர்க்கிளுக்கும் உள்ளார இந்த எட்ஜஸ் எல்லாமே நமக்கு கிளிக் ஆகிறது. இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன், இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதோட எட்ஜஸ்லாம் எப்படி இருக்கா? அந்த கார்னர்ஸ்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னா எல்லாமே சர்க்கிளில் மீட் ஆகுதா? ஸோ இதுதான் இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள். ஓகேவா? ஸோ இதே வந்து சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் சர்க்கிள் அப்படின்ச்சு பார்த்தீங்களா? ரெண்டாவது ஆப்ஷனா? ஸோ நான் 5 கொடுத்துக்கிறேன். சென்டர் ஆஃப் தி பாலிகானில் சென்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இல்லை சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் சர்க்கிள் அப்படின்னு இருக்கா? இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதே சர்க்கிளில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணுறேன். இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? இது வந்து இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள்னால உள்ளார இருக்குது, சர்க்கிளுக்கும் உள்ளார அதோட எட்ஜஸ் எல்லாமே நமக்கு பதிஞ்சிருக்கு. ஓகேவா? இதே வந்து சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் சர்க்கிள் அப்படின்னா அந்த சர்க்கிளுக்கு மேலே வந்து அதோட சர்ஃபேஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டச் ஆகி வெளியில் வருது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி 2 விதமாக நம்ம வந்து பாலிகானை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த பாலிகானோட ஷேப்ஸ் வந்து நீங்கள் நிறையா இன்ஃபினிட்டியாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் அதிகபட்சமாக நீங்கள் வந்து 6 கொடுத்துக்கலாம், 6 இல்லைனா 8. ஓகேவா? ஸோ இதான் இந்த பாலிகானோட யூசேஜ். இப்படி தான் நம்ம இந்த கமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது போலவே சின்ன சின்ன கமெண்ட்ஸாக தான் அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ அது எல்லாமே ஈஸியாக புரியும். ஸோ உங்களுக்கு புரியலை அப்படின்னா மறுபடியும் வீடியோவை பாருங்கள். வீடியோ பார்க்காம மட்டும் இருந்துடாதீங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டு அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கங்க. நீங்களாம் நிறையா யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அது வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே.
ஓகே. ஸோ நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து அந்த பெல் பட்டன் அழுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் தயலன், தேங்க்யூ.